வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னர்ல லஞ்ச் ரெசிபி பார்க்க போறோம். நெல்லிக்காய் சாதமும் அதுக்கு சைட் டிஷ்ஷா கொண்டக்கடலை மசாலாவும். 3/4 கப் அரிசியை வாஷ் பண்ணிட்டு 1.5 கப் தண்ணி சேர்த்து 3 விசில் விட்டு வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன். இதுக்கு சாதம் உதிர உதிரா இருக்கணும், அப்பதான் நல்லா இருக்கும். 1க்கு 2 பங்கு தண்ணி சேர்த்து குக்கர்ல வேக வச்சுக்கோங்க. இப்ப இதுல 1 டீஸ்பூன் மட்டும் எண்ணெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். சாதம் இன்னுமே நல்லா உதிர உதிரா இருக்கும். சாதம் ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம நெல்லிக்காய் சாதம் ரெடி பண்ணிடலாம். நம்ம எடுத்திருக்கிற சாதத்துக்கு மீடியம் சைஸ்ல 6ல இருந்து 7 நெல்லிக்காய் எடுத்துக்கோங்க. இப்ப நெல்லிக்காய வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இத ஒரு கிரேட்டர்ல துருவிக்கலாம். துருவிட்டு கடைசியில் உள்ள கொட்டைய தூக்கி போட்டுருங்க. கொண்டக்கடலை மசாலா பண்றதுக்கு 150 கிராம் பிரவுன் கலர் கொண்டக்கடலைய வாஷ் பண்ணிட்டு 8 மணி நேரம் ஊற வச்சிருக்கேன். இப்ப இத வேக வச்சிடலாம். ஊற வச்ச கொண்டக்கடலைய இந்த குக்கர்ல சேர்த்துட்டு முங்குற அளவுக்கு தண்ணி, 1/2 டீஸ்பூன் சால்ட் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சிடலாம். மூடி போட்டாச்சு. ஸ்டீம் வந்ததுக்கு அப்புறமா வெயிட் போட்டு மீடியம் ஃப்ளேம்ல 5ல இருந்து 6 விசில் வேக வச்சுக்கலாம். இப்ப 6 விசில் வந்துருச்சு. கொண்டக்கடலை எல்லாம் நல்லா சாஃப்டா வெந்துருச்சு. இந்த அளவுக்கு வேக வச்சுக்கணும். இப்ப இதை இறக்கி வச்சுட்டு அடுத்து இந்த பேன்ல 1/2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்க்கிறேன். எண்ணெய் சூடானதும் இதுல 1/2 டீஸ்பூன் கடுகு பொரிஞ்சதும் இதுல கறிவேப்பிலை, ஒரு பெரிய சைஸ் பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே 5-6 பல் பூண்டை தட்டி சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு பச்சை மிளகாவை கீறி சேர்த்திருக்கேன். இப்ப வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய் எல்லாமே வதங்கட்டும். வெங்காயம்லாம் வதங்கி அதனுடைய கலர் லைட்டா மாறி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜ்ல 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1/2 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள் எல்லாத்தையுமே ஸ்டவ்வோட தீயை நல்லா குறைச்சிட்டு சேர்த்துக்கங்க. 1/2 டீஸ்பூன் சோம்பு தூள், 1/4 டீஸ்பூன் சீரகத்தூள். சோம்புத்தூள், சீரகத்தூளுக்கு பதில் உங்கள்கிட்ட கறி மசால் தூள், கரம் மசால் தூள் எது இருந்தாலும் சேர்த்துக்கங்க. நம்ம கொண்டக்கடலை வேக வைக்கும் போது உப்பு சேர்த்தோம். இப்ப இந்த மசாலாக்கு தேவையான அளவு உப்பு சேர்க்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது கூட 1/4 கப் மட்டும் தண்ணி சேர்க்கிறேன். நம்ம சேர்த்திருக்கிற வெங்காயம்லாம் நல்ல மசாலாவோட சேர்ந்து ஒரு 2 நிமிஷத்துக்கு வேகட்டும். ஸ்டவ்வோட தீயை கொஞ்சம் கூட்டி வச்சிருக்கேன். மசாலாவோட சேர்ந்து நம்ம சேர்த்த மசாலா தூளோட பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. இப்ப இதுல நம்ம வேக வச்ச கொண்டக்கடலைய தண்ணியோடய சேர்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சிருங்க. மீடியம் ஃப்ளேம்ல எல்லாமே ஒண்ணு சேர்ந்து 4-5 நிமிஷத்துக்கு வேகட்டும். வெந்துட்டு இருக்கும் போது இடையில ஓபன் பண்ணி பார்த்து கலந்து விட்டுக்கங்க. 5 நிமிஷம் ஆயிடுச்சு. மசாலாவோட சேர்ந்து சுண்டல் நல்லா வெந்துருச்சு. இதுல 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்க்கிறேன். தேங்காய் துருவல் ஆப்ஷனல் தான், நீங்க விருப்பப்பட்டா சேர்த்துக்கங்க, இல்லைன்னா சேர்க்காமையே இந்த மசாலா நல்லா இருக்கும். அடுத்து பொடியா கட் பண்ண கொத்தமல்லி இலைகள் கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. சுவையான சுண்டல் மசாலா ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நெல்லிக்காய் சாதம் பண்றதுக்கு இந்த பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கங்க. எண்ணெய் சூடானதும் இதுல 1 டீஸ்பூன் கடுகு பொரிய ஆரம்பிச்சதும் 1 டேபிள் ஸ்பூன் உளுந்தும் 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பும் சேர்த்துட்டு இது கூட 1/4 கப் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலை சேர்க்கிறேன். இப்ப எல்லாமே ஃப்ரை ஆயிடுச்சு. இது கூட கறிவேப்பிலை,
4ல இருந்து 5 பச்சை மிளகாவை கட் பண்ணி சேர்த்திருக்கேன். 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சியை துருவி சேர்த்துக்கங்க. 2 பிஞ்ச் பெருங்காய பவுடர், எல்லாமே ஒரு நிமிஷம் போல ஃப்ரை ஆனதும் துருவி வச்சு நெல்லிக்காயை சேர்க்கிறேன். நெல்லிக்காய் 1 கப் அளவுக்கு இருக்கு. இது கூட 1/4 டீஸ்பூன்ல பாதி மஞ்சள் தூள், உப்பு சேர்க்கணும். சாதத்துல நான் உப்பு சேர்த்திருக்கேன். இப்ப இந்த நெல்லிக்காய் இந்த மசாலாக்கெல்லாம் தேவையான அளவு உப்பு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இது கூட 1/2 கப் தண்ணி சேர்க்கிறேன். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சிருங்க. 5ல இருந்து 7 நிமிஷத்துக்கு இந்த நெல்லிக்காய் வேகட்டும். இப்ப 6 நிமிஷம் ஆயிடுச்சு. சேர்த்த தண்ணி எல்லாம் வச்சு நெல்லிக்காய்லாம் நல்லா சாஃப்டா வெந்துருச்சு. இது கூட 1/2 கப் தேங்காய் துருவல் சேர்க்கிறேன். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம உதிரா வடித்த சாதத்தை இதுல சேர்த்துடலாம். ஸ்டவ் சிம்ல வச்சுட்டு சாதம் சூடு ஏறுற வரையும் நல்லா கிண்டி கொடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. சாதமுமே நல்லா சூடு ஏறிடுச்சு. இதுல பொடியா கட் பண்ண கொத்தமல்லி இலைகள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி இலைகள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஹெல்த்தியான டேஸ்டான நெல்லிக்காய் சாதம் ரெடி ஆயிடுச்சு. ஒரு கப் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை இலைகளை நல்லா வாஷ் பண்ணிட்டு நிழல்லையே காய வச்சு எடுத்து வச்சிருக்கேன். ஸ்டவ்ல ஒரு பேன் போட்டிருக்கேன். இதுல 2 டீஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்திருக்கேன். நல்லெண்ணெயை சேர்த்து பண்ணுங்க, நல்லா இருக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. எண்ணெய் சூடானதும் இதுல 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உளுந்து, 2 பருப்பும் வறுபட்டு அதனுடைய கலர் வந்து லைட்டா மாறி வரட்டும். இப்ப லைட்டா மாறி இருக்கு. இதுல 2 டேபிள் ஸ்பூன் அளவு வேர்க்கடலையும் சேர்க்கிறேன். கூடவே 4ல இருந்து 5 காஞ்ச மிளகாய் உங்களுடைய காரத்துக்கு தகுந்தபடி சேர்த்துக்கங்க. இப்ப பருப்பெல்லாம் நல்லா பொன்னிறமா வறுபட்டுருச்சு. காஞ்ச மிளகாவும் வறுபட்டுருச்சு. இதுல 1/2 டீஸ்பூன் சீரகமும் 1/2 டேபிள் ஸ்பூன் எள்ளும் சேர்க்கிறேன். இப்ப எல்லாமே நல்லா வறுபட்டுருச்சு. இதுல 1/4 டீஸ்பூன் பெருங்காய பவுடரையும் சேர்த்து வறுத்துக்கலாம். எல்லாமே நல்லா வறுபட்டுருச்சு. வேற ஒரு பிளேட்டுக்கு மாத்தி ஆற விட்டுறலாம். அடுத்து 1 டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்திருக்கேன். எண்ணெய் சூடாயிடுச்சு. அதுல 5-6 பல் பூண்டை தட்டி சேர்த்திருக்கேன். இந்த மாதிரி பூண்டை தட்டி சேர்த்தோம்னா நல்லா ஈஸியா வறுபட்டுரும். பூண்டு வறுபட்டு அதனுடைய கலர் லைட்டா மாறி இருக்கு. இது கூட எடுத்து வச்ச கருவேப்பிலை இலைகள், ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளிய இந்த மாதிரி பிச்சு பிச்சு சேர்த்துக்கங்க. மறுபடியும் வறுத்துக்கங்க. பூண்டு, புளி, கருவேப்பிலை 3மே நல்லா மொறு மொறுன்னு வறுபடட்டும். எல்லாமே நல்லா மொறுமொறுன்னு வறுபட்டுருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு தேவையான அளவு கல் உப்பு சேர்த்து நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா மிக்ஸி ஜாருக்கு மாத்திக்கலாம். இத கொஞ்சம் கூட ஈரமே இல்லாத மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கங்க. இத பவுடரா அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த கருவேப்பிலை பொடி சாதம் பண்றதுக்கு நான் 1/2 கப் அரிசிய உதிரியா வடிச்சு வச்சிருக்கேன். இந்த பேன்ல 3 டீஸ்பூன் எண்ணெய் சேர்க்கிறேன். சூடானதும் இதுல 1/2 டீஸ்பூன் கடுகு பொரிஞ்சதும் 2 டீஸ்பூன் கடலை பருப்பு,
1 டீஸ்பூன் உளுந்து, லைட்டா வறுபட்டதும் இதுல 10-12 முந்திரி சேர்த்து வறுத்துக்கலாம். இப்ப எல்லாமே நல்லா பொன்னிறமா வறுபட்டுருச்சு. இது கூட கறிவேப்பிலை இலைகள், 2 கட் பண்ண காஞ்ச மிளகாய், இது கூட 2 பிஞ்ச் மஞ்சள் தூளும் சேர்த்துக்கங்க. இதுல நம்ம வடிச்ச சாதத்தை சேர்த்துக்கலாம். ஸ்டவோட தீயை குறைச்சிட்டு சேர்த்துக்கங்க. இது கூட கறிவேப்பிலை பொடி சேர்த்துக்கலாம். இந்த ஸ்பூன்ல 5 ஸ்பூன் சேர்த்திருக்கேன். ஸ்டவ் சிம்லயே வச்சு நல்லா இந்த மாதிரி கலந்து கொடுங்க. சாதம் சூடு ஏறுற வரைக்கும் கலக்கணும். நான் சாதத்துல உப்பு சேர்த்து வடிச்சிருக்கிறதுனால இந்த பொடி சேர்த்ததுக்கு அப்புறமா நான் உப்பு சேர்க்கல. நீங்க சாதத்துல உப்பு சேர்க்கலைன்னா கொஞ்சமா டேபிள் சால்ட் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கிளறி கொடுங்க. இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. சாதமுமே சூடு ஏறிடுச்சு. இந்த ஸ்டேஜ்ல 1 டீஸ்பூன்ல இருந்து 2 டீஸ்பூன் நெய் தேவைப்பட்டா சேர்த்துக்கங்க. நெய் சேர்த்தா நல்லா வாசனையாவும் இருக்கும், ஹெல்த்தியாவும் இருக்கும். நல்லா கலந்து விட்டாச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நல்ல வாசனையா ஹெல்த்தியான கறிவேப்பிலை பொடி சாதம் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணலாம். 300 கிராம் உருளைக்கிழங்க வேக வச்சு இந்த சைஸ் பீசஸா கட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் கடலை எண்ணெய் சேர்க்கிறேன். எண்ணெய் சூடாயிடுச்சு. இதுல 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்து பொரிஞ்சதுக்கு அப்புறமா கறிவேப்பிலை, இது கூட 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அடுத்து ஸ்டவோட தீயை நல்லா குறைச்சிட்டு இதுல 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்க்கிறேன். இதுல 1 டீஸ்பூன் மட்டன் மசாலா பவுடர் சேர்க்கிறேன். இது நீங்க விருப்பப்பட்டா சேர்த்துக்கங்க, இல்லைன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் சோம்புத்தூள் சேர்த்துக்கங்க. லோ ஃப்ளேம்லயே வச்சு இதை நல்லா கலந்து விட்டுருங்க. அடுத்து வேக வச்ச உருளைக்கிழங்கு சேர்க்கிறேன். உருளைக்கிழங்க சேர்த்துட்டு இந்த மசாலாலாம் நல்லா பிரட்டி விட்டுருங்க. உருளைக்கிழங்க வேக வச்சிட்டோம்னா நம்ம ரொம்ப வேகமா இந்த ஃப்ரையை ரெடி பண்ணிடலாம். நம்ம மட்டன் மசாலா சேர்த்துருக்கிறதுனால சூப்பரான ஒரு வாசனை வந்துட்டு இருக்கு. இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்ப இதுக்கு தேவையான அளவு உப்பை இந்த மாதிரி பரவலா சேர்த்துருங்க. சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்ப நல்லா கலந்து விட்டுட்டு மறுபடியும் ஒரு 1/2 டீஸ்பூன் மட்டும் கடலை எண்ணெய் சேர்க்கிறேன். மூடி வச்சிருங்க. 2ல இருந்து 3 நிமிஷத்துக்கு ஃப்ரை ஆயிட்டு இருக்கட்டும். ஃப்ரை ஆயிட்டு இருக்கும் போது இடையில ஓபன் பண்ணி பார்த்து அப்பப்போ நல்லா கலந்து விட்டுக்கங்க. மூணு நிமிஷமா உருளைக்கிழங்கு மசாலாவோட சேர்ந்து நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இனி மூடி போட வேண்டாம், சிம்லயே ஒரே 1 நிமிஷத்துக்கு மட்டும் ஃப்ரை ஆயிட்டு இருக்கட்டும். சிம்லயே வச்சு 1 நிமிஷம் ஆச்சு. அவ்வளவுதான், சூப்பரான டேஸ்ட்ல மொறு மொறுன்னு சுவையான உருளைக்கிழங்கு ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. தட்டைப்பயிறு சாதம் பண்ண போறோம். 1 கப் நார்மலா சாப்பாட்டுக்கு உள்ள புழுங்கல் அரிசிய இந்த பவுல்ல சேர்த்துட்டு 2 தடவை வாஷ் பண்ணிட்டு 15 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம்.
1/2 கப் பிரவுன் கலர் தட்டைப்பயிரை வாஷ் பண்ணிட்டு 4 மணி நேரமா ஊற வச்சிருக்கேன். இதுக்கு பதில் நீங்க வெள்ளை கலர் தட்டைப்பயிர் இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த தட்டைப்பயிர் சாதத்தை நம்ம இன்னைக்கு குக்கர்ல பண்ண போறோம். இந்த குக்கர்ல 1/2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய், எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், அடுத்து கறிவேப்பிலை, 2 கட் பண்ண காஞ்ச மிளகாய், 2 கீறின பச்சை மிளகாய், கட் பண்ண 2 மீடியம் சைஸ் வெங்காயம், 4ல இருந்து 5 பல் பூண்டை தட்டி சேர்த்துக்கங்க. வெங்காயம் வதங்கி கண்ணாடி பதம் வந்ததும் கட் பண்ண 2 மீடியம் சைஸ் தக்காளி, தக்காளி லைட்டா வதங்கினதும் இதுல 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், 2 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள், இந்த மசாலாக்கு தேவையான அளவு உப்பு, நல்லா கலந்து விட்டுட்டு இப்ப குக்கரோட கேஸ்கெட்டை போட்டு மூடி வச்சிடலாம். சேர்த்த தக்காளி எல்லாம் நல்லா வதங்கி வரட்டும். இடையில இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுங்க. இப்ப தக்காளியும் நல்லா வதங்கிருச்சு. சேர்த்த மசாலா தூளோட பச்சை வாசனையும் போயிருச்சு. தட்டைப்பயிறுள்ள தண்ணிய வடிச்சிட்டு தட்டைப்பயிரை மட்டும் இதுல சேர்க்கிறேன். மசாலால நல்லா பரட்டி விட்டுருங்க. தட்டைப்பயிரை சேர்த்துட்டு மசாலால நல்லா பரட்டி விட்டாச்சு. 1 கப் அரிசிக்கு 2.5 கப் தண்ணி சேர்க்கிறேன். தண்ணி நல்லா கொதிக்குது. ஊற வச்ச அரிசிய தண்ணிய வடிச்சிட்டு இதுல சேர்க்கிறேன். மசாலா வதக்கும் போது உப்பு சேர்த்தோம். இப்ப இந்த அரிசிக்கு தேவையான அளவு உப்பு, மூடி போட்டாச்சு. ஸ்டீமும் வந்துருச்சு. வெயிட் போட்டு ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்ல வச்சிருங்க. 3 விசில் வரட்டும். 3 விசில் வந்து ஸ்டீம்லாம் ரிலீஸ் ஆயிடுச்சு. இதுல கொஞ்சமா கொத்தமல்லி இலைகள் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். சாதமும் தட்டைப்பயிரும் நல்லா கரெக்டா வெந்து வந்திருக்கு. சுவையான தட்டைப்பயிறு சாதம் ரெடி ஆயிடுச்சு. இந்த தட்டைப்பயிறு சாதத்துக்கு சைட் டிஷ்ஷா நான் இன்னைக்கு வடகம் பொரிச்சு வைக்க போறேன். இது இந்த சாதத்துக்கு காம்பினேஷனா இருக்கும். இப்ப கடாயில எண்ணெய் விட்டு சூடாயிடுச்சு. கொஞ்சம் கொஞ்சமா வடகத்தை சேர்த்து பொரிச்சுக்கலாம். இந்த அரிசி மாவு வடகம் வீட்லயே ரெடி பண்ணது. கேரட் முந்திரி சாதமும் அதுக்கு சைட் டிஷ்ஷா உருளைக்கிழங்கு ஃப்ரையும். 3 கப் அளவுக்கு உதிர் உதிரா வடிச்ச சாதம் எடுத்து வச்சிருக்கேன். 1 கப் துருவன கேரட் எடுத்து வச்சிருக்கேன். இந்த மிக்ஸி ஜார்ல 10 முந்திரி, 2 டீஸ்பூன் கொத்தமல்லி விதை, 3/4 டீஸ்பூன் சீரகம் எல்லாத்தையும் பவுடரா அரைச்சுக்கலாம். இந்த பேன்ல 2 டீஸ்பூன் நெய் சேர்த்து நெய் உருகினதும் 20ல இருந்து 25 முந்திரியை சேர்த்து 2 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்துக்கங்க. கிறிஸ்பியா வறுபட்டுருச்சு. லைட்டா அதனுடைய கலரும் மாறிடுச்சு. இந்த ஸ்டேஜ்ல இந்த முந்திரிக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கூடவே கொஞ்சமா மிளகாத்தூளும் சேர்த்துக்கங்க. இதெல்லாம் லைட்டா வறுத்துட்டு தனியா எடுத்து வச்சிடலாம். இந்த மாதிரி உப்பு மிளகாய் பொடியும் நம்ம சேர்த்து வறுத்துட்டோம்னா இந்த சாதம் சாப்பிடும் போது இந்த முந்திரி உப்பு உரப்பா டேஸ்டா இருக்கும்.
அடுத்து இந்த பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் நெய்யும் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெயும் சேர்க்கிறேன். நீங்க ஃபுல்லா நெய் சேர்க்கறதுனாலும் சேர்த்துக்கங்க, அல்லது ஃபுல்லா எண்ணெய் சேர்க்கறதுனாலும் சேர்த்துக்கலாம். நான் பாதி நெய்யும் பாதி எண்ணெயும் சேர்த்திருக்கேன். ரெண்டுமே சூடானதும் இதுல 1/4 டீஸ்பூன் சோம்பு, ஒரு சின்ன பீஸ் பட்டை, ஒரு கிராம்பு, ஒரு ஏலக்காய், கொஞ்சமா நட்சத்திரப்பூ, கொஞ்சமா பிரிஞ்சி இலை சேர்க்கிறேன். ஸ்பைசஸ் எல்லாம் பொரிஞ்சிருச்சு. இதுல 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துன்னு நல்லா மிக்ஸ் பண்ணிருங்க. அடுத்து கறிவேப்பிலை, 2 கட் பண்ண பச்சை மிளகாய் சேர்க்கிறேன். லைட்டா வதக்கி விட்டுட்டு இது கூட 1 கப் அளவுக்கு துருவன கேரட்டை சேர்த்துட்டு 2 நிமிஷத்துக்கு வதக்கிக்கலாம். வதக்கிட்டு 1 டீஸ்பூன் தனி மிளகாய் தூளும், 1/2 டீஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மியா கரம் மசாலா தூள், மிக்சியில பவுடர் பண்ண பொடி, இதுக்கு தேவையான அளவு உப்பு. சாதத்துல நான் உப்பு சேர்த்திருக்கேன், அதனால இந்த மசாலா கேரட்டுக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு 1/2 நிமிஷம் போல இத நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அடுத்து இதுல உதிர உதிரா வடிச்ச சாதத்தை சேர்க்கிறேன். இது கூட ஃப்ரை பண்ண முந்திரி, ஸ்டவ் சிம்ல வச்சுட்டு ஒரு 4 நிமிஷம் போல நல்லா ஒண்ணா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. சாதமுமே சூடு ஏறிடுச்சு. அடுத்து இதுல பொடியா கட் பண்ண கொத்தமல்லி இலைகள் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளவுதான், ஹெல்தியான டேஸ்டான கேரட் முந்திரி சாதம் ரெடி ஆயிடுச்சு. உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணலாம். 2 பெரிய சைஸ் உருளைக்கிழங்க ரவுண்டா கட் பண்ணி அதை மறுபடியும் பாதியா கட் பண்ணிருக்கேன். ஹாஃப் ரவுண்டா இருக்கிற மாதிரி கட் பண்ணிருக்கேன். இந்த திக்னஸ்க்கு கட் பண்ணிக்கங்க. இந்த பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து சூடாயிடுச்சு. நான் எடுத்திருக்கிற உருளைக்கிழங்கோட வெயிட் 300 கிராம் இருக்கும். அதுக்கு இந்த அளவு எண்ணெய் சரியா இருக்கும். எண்ணெய் சூடானதும் இதுல கொஞ்சமா கடுகு சேர்க்கிறேன். கடுகு பொரிஞ்சிருச்சு. கட் பண்ணி வச்ச உருளைக்கிழங்க தண்ணியில இருந்து எடுத்து இதுல சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு மூடி வச்சிருங்க. ஸ்டவ் லோ ஃப்ளேமுக்கும் மீடியம் ஃப்ளேமுக்கும் நடுவுல இருக்கட்டும். 4 இருந்து 5 நிமிஷம் எண்ணெயிலேயே நல்லா ஃப்ரை ஆயிட்டு இருக்கட்டும். ஃப்ரை ஆயிட்டு இருக்கும் போது இடையில இந்த மாதிரி கலந்து கொடுங்க. இப்ப 4 நிமிஷம் கிட்ட ஆயிடுச்சு. கிழங்கு பாத்தீங்கன்னா பாதி அளவுக்கு வெந்திருக்கு. இப்ப இதுல கொஞ்சமா கறிவேப்பிலை இலைகள் சேர்த்துக்கலாம். அடுத்து 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் மட்டும் சோம்புத்தூள். சோம்புத்தூள் வேணுமா சேர்த்துக்கங்க, இல்லைன்னா விட்டுறலாம். அடுத்து 1/4 டீஸ்பூன் சீரகத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்க்கிறேன். மிளகாத்தூள் உங்களுடைய காரத்துக்கு தகுந்தபடி சேர்த்துக்கங்க. இன்னும் கொஞ்சம் வேணாலும் சேர்த்துக்கங்க. கொஞ்சமா பெருங்காய பவுடர் சேர்க்கிறேன். இந்த ஃப்ரைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க.
நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இனி ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்ல இருக்கட்டும். மூடி எதுவும் போட வேண்டாம். ஓப்பன்லயே நல்லா ஃப்ரை ஆகிட்டு இருக்கட்டும். 4ல இருந்து 5 நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம். ஃப்ரை ஆயிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி கலந்து கொடுங்க. இப்ப 4 நிமிஷம் ஆச்சு. கிழங்கு வந்து நல்லா ஃபுல்லாவே ஃப்ரை ஆகி வெந்துருச்சு. நல்லா சாஃப்டா இருக்கு. அவ்வளவுதான். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சமா பொடியா கட் பண்ண கருவேப்பிலை இலைகள் கொஞ்சம் சேர்க்கிறேன். சூப்பரா டேஸ்டான உருளைக்கிழங்கு ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. சூப்பரான ஜீரா ரைஸும் அதுக்கு காம்பினேஷனா ஸ்பைசியான மஷ்ரூம் மசாலாவும். மஷ்ரூம் மசாலா கறி பண்ணலாம். அதுக்கு வதக்கி அரைக்க வேண்டியதை வதக்கிக்கலாம். இந்த பேன்ல 3 டீஸ்பூன் எண்ணெய் சூடானதும் ஒரு சின்ன பீஸ் பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு சேர்க்கிறேன். எல்லாம் பொரிஞ்சதும் 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கங்க. கூடவே கொஞ்சம் கல்பாசியும் ஒரு 10-12 சின்ன வெங்காயம் சேர்த்திருக்கேன். சின்ன வெங்காயம் லைட்டா வதங்கினதும் 2 சின்ன சைஸ் தக்காளிய கட் பண்ணி சேர்த்துட்டு கூடவே 1 டீஸ்பூன் கசகசாவும் 10 முந்திரியும் சேர்க்கிறேன். எல்லாத்தையுமே லோ ஃப்ளேம்ல வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு வதக்கிக்கலாம். அஞ்சு நிமிஷமா வதங்கிருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை வேற ஒரு பிளேட்டுக்கு மாத்தி ஆறுனதுக்கு அப்புறமா மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜாருக்கு மாத்தியாச்சு. இது கூட 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துண்டுகள் சேர்த்து கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்ல நைஸ் பேஸ்டா அரைச்சுக்கலாம். இந்த மஷ்ரூம் கிரேவிய இன்னைக்கு நம்ம குக்கர்ல பண்ண போறோம். அதுக்கு இந்த குக்கர்ல 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடானதும் 3/4 கப் அளவுக்கு பொடியா கட் பண்ண வெங்காயம் சேர்த்துக்கங்க. நம்ம சேர்த்துருக்கிற இந்த வெங்காயம் லைட்டா அதன் கலர் மாறி வர வரைக்கும் வதங்கட்டும். வெங்காயம் இந்த அளவு லைட்டா கலர் மாறினதும் இதுல கொஞ்சமா கருவேப்பிலை இலைகளும் 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதும் சேர்க்கிறேன். இத மறுபடியும் ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கிக்கங்க. இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனையும் போயிடுச்சு. வெங்காயம் இன்னுமே நல்ல கலர் மாதிரி வதங்கி இருக்கு. இந்த அளவுக்கு வதக்கிட்டு நம்ம இப்ப அரைச்ச அந்த விழுத சேர்க்கிறேன். மிக்ஸி ஜார கழுவி கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு கலந்து விட்டாச்சு. இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூளும் 1/2 டீஸ்பூன் தனி மிளகாய் தூளும் கூடவே 3 டீஸ்பூன் கொத்தமல்லி தூளும் சேர்க்கிறேன். கூடவே இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு. மஷ்ரூம் வந்து அவ்வளவா உப்பு இழுக்காது, அதனால பார்த்து கவனமா சேர்த்துக்கங்க. இப்ப நல்லா கலந்து விட்டுறலாம். 2ல இருந்து 3 நிமிஷத்துக்கு கொதிக்கட்டும். இப்ப 3 நிமிஷமா நல்லா கொதிச்சு மசாலா தூளோட பச்சை வாசனை எல்லாம் போயிருச்சு. இது கூட கிளீன் பண்ண 200 கிராம் மஷ்ரூம் சேர்க்கிறேன். மீடியம் ஃப்ளேம்ல வச்சு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுங்க. மஷ்ரூம் சேர்த்து 2 நிமிஷமா கலந்து விட்டதுக்கு அப்புறமா இதுல வந்து 1/2 கப் தண்ணி சேர்க்கிறேன். மஷ்ரூம்ல இருந்தும் தண்ணி வெளியில வரும், அதனால இந்த அளவு தண்ணி சரியா இருக்கும். நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டுடலாம். ஸ்டீம் வந்ததுக்கு அப்புறமா வெயிட் போட்டு மீடியம் ஃப்ளேம்ல 2 விசில் வரட்டும். மஷ்ரூம் கறி ரெடி ஆயிட்டு இருக்கட்டும். நம்ம இந்த பாத்திரத்துல ஜீரா ரைஸ்க்கு பாஸ்மதி அரிசியை ஊற வச்சுக்கலாம். 1/2 கப் பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். இந்த அரிசி வந்து பழைய அரிசி. இத வாஷ் பண்ணிட்டு 20 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். பழைய அரிசிங்கிறதுனால நம்ம 20 நிமிஷம் ஊற வைக்கணும். புது அரிசினா சும்மா ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சா போதும்.
இப்ப மீடியம் ஃப்ளேம்ல 2 விசில் வந்துருச்சு. மஷ்ரூம்லாம் நல்லா வெந்துருச்சு. நல்லா கமகமன் வாசனையா இருக்கு. நம்மளுடைய ஜீரா ரைஸ்க்கு இந்த திக்னஸ்ல இருந்தா சைட் டிஷ்ஷா வச்சுக்கிறதுக்கு நல்லா இருக்கும். இதுல பொடியா கட் பண்ண கொத்தமல்லி இலைகள் கொஞ்சம் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. அவ்வளவுதான். நல்ல கமகமன் வாசனையா டேஸ்டான மஷ்ரூம் மசாலா கறி ரெடி ஆயிடுச்சு. அரிசி 20 நிமிஷமா ஊறிடுச்சு. அரிசிய இந்த ஸ்ட்ரெயினர்ல சேர்த்துட்டு தண்ணிய கம்ப்ளீட்டா வடிச்சுக்கலாம். இந்த குக்கர்ல 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்திருக்கேன். நெய் உருகினதும் ஸ்டவ் லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு இதுல 2 இன்ச் அளவுள்ள பட்டை, 4 கிராம்பு, 4 ஏலக்காய் சேர்க்கிறேன். இது கூட கொஞ்சமா ஜாவித்திரி சேர்த்துக்கலாம். அடுத்து 2 டீஸ்பூன் சீரகம். ஸ்டவ் லோ ஃப்ளேம்லயே வச்சு 2 நிமிஷத்துக்கு எல்லாத்தையுமே வறுத்துக்கங்க. இந்த ஸ்டெப் ரொம்ப முக்கியமான ஸ்டெப். ஸ்டவ் நம்ம லோ ஃப்ளேம்ல வச்சுதான் ஃப்ரை பண்ணணும். இப்ப ஜீரகம்லாம் ஃப்ரை ஆகி நல்ல ஒரு வாசனை வந்துட்டு இருக்கு. இந்த ஸ்பைசஸுமே நல்ல ஃப்ரை ஆயிடுச்சு. இதுல வடிகட்டி வச்ச அரிசியை சேர்த்துக்கலாம். அரிசி சேர்த்ததுக்கு அப்புறமா மீடியம் ஃப்ளேம்ல வச்சு ஒரு 2 நிமிஷத்துக்கு மெதுவா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அப்பதான் நமக்கு அரிசி உடைஞ்சு போகாம இருக்கும். இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்ப இதுல தண்ணி சேர்க்கணும். 1 பங்குக்கு 2 பங்கு தண்ணி சேர்க்கணும். நம்ம 1.5 கப் அரிசி எடுத்ததுனால 3 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். இதுல 3/4 டீஸ்பூன் கல் உப்பு சேர்க்கிறேன். நல்லா கலந்து விட்டுட்டு உப்பை செக் பண்ணி பார்க்கலாம். இதுல கொஞ்சமா தண்ணிய டேஸ்ட் பண்ணி பார்த்தோம்னா உப்பு கொஞ்சம் தூக்கலா இருக்கணும். இந்த மாதிரி இருந்தாதான் இந்த சாதம் வெந்து வரும்போது நமக்கு சரியா இருக்கும். இதுல இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்க்கிறேன். நல்லா கலந்து விட்டு மறுபடியும் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இப்ப எனக்கு உப்பு சரியா இருக்கு. இப்ப இந்த தண்ணி நல்லா கொதிச்சு வரட்டும். இந்த மாதிரி கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமா மூடி போட்டு ஸ்டீம் வந்துட்டு வெயிட் போட்டுடலாம். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்ல வச்சிருங்க. ஒரே ஒரு விசில் மட்டும் வரட்டும். மீடியம் ஃப்ளேம்ல ஒரு விசில் ஸ்டீம் எல்லாம் போயிடுச்சு. அரிசி நல்லா கரெக்டா வெந்திருக்கு. மெதுவா மிக்ஸ் பண்ணி விடலாம். நல்லா கரெக்டா வந்திருக்கு பாருங்க. நல்லா சூப்பரா சுட சுட கமகமன் வாசனையோட நம்மளுடைய ஜீரா ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. கீரை சாதமும் அதுக்கு சைட் டிஷ்ஷா வாழைக்காய் காரக்கறியும். ஃபர்ஸ்ட் கீரை சாதத்தை ரெடி பண்ணிடலாம். ஒரு கட்டு சிறுகீரைய காம்பு நீக்கிட்டு இந்த மாதிரி இலைகளா எடுத்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். நான் இன்னைக்கு சிறுகீரை எடுத்திருக்கேன். இதுக்கு பதில் நீங்க அரைக்கீரை, முளைக்கீரையிலையும் பண்ணலாம். இந்த பேன்ல 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்க்கிறேன். எண்ணெய் சூடானதும் இதுல 5 பல் பூண்டை சேர்த்து லைட்டா வதக்கிக்கலாம். இந்த கீரை சாதத்துக்கு பூண்டு லைட்டா வதங்கினா போதும். ரொம்ப வதங்கிச்சுன்னா சாதத்தோட டேஸ்ட் அவ்வளவா நல்லா இருக்காது. இப்ப லைட்டா 1 நிமிஷம் போல வதங்கிடுச்சு. இந்த பூண்டை மட்டும் தனியா எடுத்து வச்சுட்டு இதுல கட் பண்ண 2 பச்சை மிளகாய் சேர்க்கிறேன். மிளகாய் உங்களுடைய காரத்துக்கு தகுந்தபடி நீங்க சேர்த்துக்கங்க. கடைசியில தாளிக்கும் போது நம்ம காஞ்ச மிளகாவும் சேர்க்க போறோம். அதனால மிளகாய் உங்களுடைய தேவைக்கு தகுந்தபடி சேர்த்துக்கங்க. இப்ப மிளகாயெல்லாம் வதங்கிடுச்சு. ஸ்டவோட தீயை குறைச்சிட்டு நம்ம கிளீன் பண்ண கீரையை சேர்த்துடலாம். சிம்லையே வச்சு இந்த கீரையை வதக்கி கொடுங்க. நம்ம சேர்த்திருக்க இந்த கீரையெல்லாம் நல்லா வதங்கி
சுருங்கி வரணும். அதுக்காக வந்து கீரையை வந்து ரொம்ப வதக்கிடக்கூடாது. வதங்கி கீரையோட வாசனை வரும், அது வரைக்கும் வதக்கினா போதும். கீரையை ரொம்ப நேரம் வதக்கிட்டோம்னா கீரையோட கலரும் மாறிடும், நம்ம ரெடி பண்ண போற வெரைட்டி ரைஸோட கலரும் மாறிடும். இப்ப 2 நிமிஷமா வதக்கி இருக்கேன். கீரை வதங்கி நல்ல ஒரு வாசனை வந்துட்டு இருக்கு. இதை வந்து உடனே வேற ஒரு பிளேட்டுக்கு மாத்தி ஆற விட்டுறலாம். பிளேட்டுக்கு மாத்தியாச்சு. இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா மிக்சி ஜார்ல சேர்த்துடலாம். மிக்சி ஜாருக்கு மாத்தியாச்சு. இது கூட நம்ம ஃபர்ஸ்ட் வதக்கின பூண்டையும் சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்காம அரைச்சிக்கலாம். இது வந்து பேஸ்ட் மாதிரி ரொம்ப நைஸா அரைச்சிடாதீங்க, லைட் கோர்ஸா இருக்கிற மாதிரி அரைச்சா போதும். அரைச்சாச்சு. இந்த மாதிரி லைட் கோர்ஸா இருக்கிற மாதிரி அரைச்சுக்கங்க, அப்பதான் கீரை சாதத்துக்கு நல்லா இருக்கும். இந்த பேன்ல 3 டீஸ்பூன் எண்ணெய். எண்ணெய் சூடாயிடுச்சு. அதுல அரை டீஸ்பூன் கடுகு. கடுகு பொரிய ஆரம்பிச்சிச்சு. இதுல 2 டீஸ்பூன் கடலை பருப்பும் 2 டீஸ்பூன் உளுந்தும் சேர்க்கிறேன். பருப்போட கலர்லாம் லைட்டா மாறி வருது. இந்த ஸ்டேஜ்ல 1/4 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகம் பொரிஞ்சதும் கொஞ்சமா கருவேப்பிலை இலைகள் சேர்த்துக்கங்க. அடுத்து 2 கட் பண்ண காஞ்ச மிளகாய் சேர்க்கிறேன். இது கூட கட் பண்ண ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம். இந்த வெங்காயம் ஒரு நிமிஷம் போல சிம்லையே வதங்கட்டும். இப்போ 1 நிமிஷம் ஆச்சு. இதுல 2 பிஞ்ச் பெருங்காய பவுடர் சேர்க்கிறேன், நல்லா வாசனையா இருக்கும். அடுத்து இதுல நம்ம அரைச்ச கீரையை சேர்த்துக்கலாம். ஸ்டவ் சிம்லையே தான் இருக்கு. இது கூட மிக்சி ஜாரை கழுவி கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கங்க. சிம்லையே வச்சு இந்த கீரையை வதக்கிக்கங்க. ஆல்ரெடி நம்ம ஃபர்ஸ்ட் கீரையா இருக்கும்போது வதக்கணும். இப்போ பேஸ்டா சேர்த்ததுக்கு அப்புறமா ரொம்ப நேரம் வதக்க கூடாது. ஸ்டவ்வோட தீயை கொஞ்சம் கூட்டி வச்சிருக்கேன். இந்த கீரை வதங்கி ஓரங்கள்லாம் லைட்டா எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும், அது வரைக்கும் வதக்கினா போதும். இப்ப பாத்தீங்கன்னா லைட்டா எண்ணெய் பிரிஞ்சு வர்றது தெரியுது பாருங்க. இந்த ஸ்டேஜ்ல இந்த கீரைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கங்க. நான் சாதத்துல உப்பு சேர்த்திருக்கேன், அதனால இப்ப இந்த அளவு போதும். நீங்க சாதத்துல உப்பு சேர்க்கலைன்னா கூட கொஞ்சம் சேர்த்துக்கங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. 1/2 கப் அரிசியை உதிர் உதிரா வடிச்சு இந்த பிளேட்ல எடுத்து வச்சிருக்கேன். இப்ப இந்த சாதத்தை சேர்க்கிறேன். சிம்லையே வச்சு நல்லா சாதம் சூடு ஏறுற வரையும் கிண்டி கொடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. சாதமும் சூடு ஏறிடுச்சு. இந்த அளவு போதும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஹெல்தியான டேஸ்டான சிறுகீரை சாதம் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து வாழைக்காய் காரக்கறி பண்ண போறோம். 3 மீடியம் சைஸ் வாழைக்காய இந்த சைஸ்க்கு கட் பண்ணி தண்ணியில போட்டு வச்சிருக்கேன். இந்த பேன்ல வாழைக்காய் தாராளமா வேகிற அளவுக்கு தண்ணி விட்டு கொதிச்சிட்டு இருக்கு. கட் பண்ணி வச்ச வாழைக்காவை இதுல சேர்க்கிறேன். வாழைக்காய வேக வச்சு தண்ணியை வடிச்சிட்டோம்னா அதில் உள்ள வாயு தன்மை எல்லாம் ஓரளவு குறையும். அதனாலதான் நம்ம வேக வச்சு தண்ணியை வடிக்க போறோம். மூடி வச்சிருங்க. காய் பாதி அளவுக்கு வெந்து வரட்டும். காய் வெந்துட்டு இருக்கும் போது இடையில ஓபன் பண்ணி இந்த மாதிரி கிண்டி விட்டுட்டு மறுபடியும் மூடி வச்சிருங்க. அப்பதான் எல்லா காயும் ஒண்ணு போல வேகும். இப்ப 5 நிமிஷம் ஆச்சு. வாழைக்காய் பாதி அளவுக்கு வெந்திருக்கு. இந்த மாதிரி லைட்டா பிரஸ் பண்ணி பார்த்தா தெரியும். தண்ணியை வடிச்சிட்டு காயை மட்டும் தனியா எடுத்து வச்சுக்கோங்க. இந்த பேன்ல 1/2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய். எண்ணெய் சூடானதும் அதுல 1/2 டீஸ்பூன் கடுகு. கடுகு பொரிஞ்சதும் இதுல 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்து பொரிய விட்டுருங்க. அடுத்து கறிவேப்பிலை. இதுல ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்க்கிறேன். வெங்காயம் கண்ணாடி பதம் வர வரையும் வதங்கட்டும்.
இந்த அளவுக்கு வதக்கிட்டு இதுல 5 பல் பூண்டை தோல் உரிச்சிட்டு தட்டி வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி தட்டி சேர்த்தோம்னா நல்லா சூப்பரான வாசனையா இருக்கும். இதையும் லைட்டா ஒரு வதக்கிட்டு ஒரு சின்ன தக்காளியை கட் பண்ணி சேர்க்கிறேன். கீரை சாதத்துக்கு இந்த மாதிரி கொஞ்சமா தக்காளி சேர்த்து நம்ம வாழைக்காய் கறி பண்ணும்போது சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்டா காம்பினேஷனா இருக்கும். நம்ம சேர்த்த தக்காளியும் ஓரளவு வதங்கி வரட்டும். ஓரளவு வதங்கி இருக்கு. இதுல 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1.5 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்க்கிறேன். மிளகாத்தூள் உங்களுடைய காரத்துக்கு தகுந்தபடி சேர்த்துக்கோங்க. இந்த கீரை சாதத்துக்கு இந்த வாழைக்காய் கறி கொஞ்சம் காரமா இருந்தா நல்லா இருக்கும். இதுல 1/2 டீஸ்பூன் போல மல்லித்தூள் சேர்க்கிறேன். இந்த மசாலாக்கும் நம்ம சேர்க்க போற வாழைக்காய்க்கும் சேர்த்து உப்பு சேர்த்துக்கலாம். இதுல கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்திருக்கேன். இந்த மசாலாலாம் நல்லா வதங்கி ஓரங்கள்லாம் எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். மசாலாலாம் நல்லா பச்சை வாசனை போக வதங்கி ஓரங்கள்லாம் எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. நம்ம வடிச்சு வச்சு வாழைக்காய் இதுல சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த மசாலால நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மூடி போட்டுருங்க. ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமுக்கும் லோ ஃப்ளேமுக்கும் நடுவில் வச்சுக்கோங்க. அப்பப்போ ஓப்பன் பண்ணி பார்த்து கிண்டி விட்டுக்கோங்க. அப்போ வந்து வாழைக்காய் பாதி அளவுக்கு வெந்திருந்தது. இந்த மசாலாவோட சேர்ந்து நல்லா ஃபுல்லா சாஃப்டா வெந்து வர வரைக்கும் வெந்துட்டு இருக்கட்டும். இப்போ 2 நிமிஷம் ஆச்சு. ஒரு தடவை இந்த மாதிரி கலந்து கொடுத்துடலாம். நல்ல ஒரு சூப்பரான வாசனை வந்துட்டு இருக்கு. இந்த கீரை சாதத்துக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. டிஃபன் பாக்ஸே காலியாகி வந்துடும். மறுபடியும் மூடி வச்சிடலாம். காய் நல்லா சாஃப்ட் ஆகுற வரையும் வெந்துட்டு இருக்கட்டும். பாருங்க, வாழைக்காயெல்லாம் நல்லா சாஃப்டா வெந்துருச்சு. இதுல கொஞ்சமா கொத்தமல்லி இலைகள் தூவிட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கீரை சாதத்துக்கு பொருத்தமா சுவையான வாழைக்காய் காரக்கறி ரெடி ஆயிடுச்சு. காலிஃபிளவர் ஃப்ரை பண்ண போறோம். ஒரு மீடியம் சைஸ் காலிஃபிளவரை மீடியம் சைஸ் பீசஸா கட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த பேன்ல தண்ணி விட்டு நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. இதுல கட் பண்ணி வச்ச காலிஃபிளவர், 3/4 டீஸ்பூன் சால்ட், கொஞ்சமா மஞ்சள் தூள், நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இது ஒரு 2 நிமிஷம் போல இந்த தண்ணியில வெந்துட்டு இருக்கட்டும். 2 நிமிஷம் மட்டும் வேக வச்சுக்கோங்க போதும். இடையில இந்த மாதிரி கலந்து விட்டோம்னா எல்லா பூவும் ஒண்ணு போல வேகும். 2 நிமிஷம் ஆயிடுச்சு. தண்ணியை வடிகட்டிட்டு தனியா எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து இந்த பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் மல்லி விலை, கூடவே 1/2 டீஸ்பூன் சீரகம், ரெண்டுமே வறுபட்டுருச்சு. இத தனியா எடுத்து வச்சிடலாம். ஆறுனதுக்கு அப்புறமா கொஞ்சம் கூட ஈரமே இல்லாத மிக்ஸி ஜார்ல சேர்த்துட்டு ஃபர்ஸ்ட் இத அரைச்சிட்டு வந்துடலாம். அடுத்து இதுல 3ல இருந்து 4 டேபிள் ஸ்பூன் வறுத்த வேர்க்கடலை சேர்க்கிறேன். நீங்க வறுக்காத வேர்க்கடலைன்னா கிறிஸ்பி ஆற வரைக்கும் வறுத்துட்டு சேர்த்துக்கோங்க. 7-8 பல் பூண்டு, 2 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள். இத மிக்சிய ஸ்பீடா ஓட விடாம பல்ஸ்ல விட்டு விட்டு போட்டு அரைக்கணும். கடலை பருப்புலாம் 1-2 அரைப்படுற மாதிரி அரைச்சிட்டு வரணும். அடுத்து இந்த பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுந்து, கட் பண்ண ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், கறிவேப்பிலை, 2 கீறின பச்சை மிளகாய் எல்லாத்தையும் லைட்டா வதக்கிட்டு
வேக வச்ச காலிஃபிளவர் எண்ணெயிலேயே 2 to 3 நிமிஷத்துக்கு வதங்கட்டும். மெதுவா இந்த மாதிரி வதக்கி கொடுங்க. அப்பதான் காலிஃபிளவர் உடைஞ்சு போகாம இருக்கும். மூணு நிமிஷமா எண்ணெயில வதங்கிடுச்சு. இப்ப இதுல உப்பு சேர்க்கலாம். காலிஃபிளவர் வேக வைக்கும் போது நம்ம 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்தோம். இப்ப 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்க்கிறேன். கலந்து விட்டுட்டு மூடி வச்சிருங்க. ஸ்டவ் லோ ஃபிளேம்ல வச்சிருங்க. இன்னும் ஒரு 2 நிமிஷத்துக்கு எண்ணெயிலேயே ஃப்ரை ஆயிட்டு இருக்கட்டும். காலிஃபிளவர் எண்ணெயிலேயே ஃப்ரை ஆகி நல்லா வெந்துருச்சு. இப்ப நம்ம அரைச்ச பொடியை இதுல சேர்க்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பொடி சேர்த்ததுக்கு அப்புறமா ரொம்ப நேரம் ஃப்ரை ஆகணுங்கிற அவசியம் கிடையாது. 2 நிமிஷம் மட்டும் இருந்தா போதும். நல்லா சூப்பரா டிஃபரெண்டான டேஸ்ட்ல காலிஃபிளவர் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இதுல கொஞ்சமா கொத்தமல்லி இலைகள் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. சூப்பரான டேஸ்ட்ல காலிஃபிளவர் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. உருளைக்கிழங்கு சாதம் பண்ணலாம். 3 கப் அளவுக்கு உதிரா வடிச்ச சாதம் எடுத்து வச்சிருக்கேன். 200 கிராம் உருளைக்கிழங்க வேக வச்சு தோல் உரிச்சு இந்த மாதிரி கியூப்ஸா கட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த சாதத்துக்கு ஃபர்ஸ்ட் உருளைக்கிழங்க ஃப்ரை பண்ணி தனியா எடுத்து வச்சுக்க போறோம். அதுக்கு இந்த பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடானதும் உருளைக்கிழங்க சேர்த்துக்கலாம். இதுல கிழங்குக்கு தேவையான அளவு உப்பு, 1/2 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், கொஞ்சமா மஞ்சள் தூள், மீடியம் ஃப்ளேம்ல வச்சு இந்த கிழங்க நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். கிழங்கு நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. இந்த கிழங்கு தனியா எடுத்து வச்சுட்டு அடுத்து இந்த பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுந்து, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, அடுத்து கறிவேப்பிலை, ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை பொடியா கட் பண்ணி சேர்த்துட்டு வெங்காயம் வதங்கி அதனுடைய கலர் மாறி வரவும் கட் பண்ண ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை சேர்த்துட்டு இந்த தக்காளி லைட்டா வதங்கினா போதும், மசியணுங்கிற அவசியம் கிடையாது. அடுத்து இதுல 1/2 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், 2 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள். உருளைக்கிழங்க ஃப்ரை பண்ணும்போது உப்பு சேர்த்தோம். இப்ப இந்த மசாலாக்கு தேவையான அளவு உப்பு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம சேர்த்து அந்த மசாலா தூளோட பச்சை வாசனை போக 2 நிமிஷத்துக்கு சிம்லயே வதங்கிட்டு இருக்கட்டும். அடுத்து ஃப்ரை பண்ண உருளைக்கிழங்கு மசாலால நல்லா பரட்டி விட்டுக்கலாம். இந்த சாதத்துக்கு சைட் டிஷ்ஷே தேவையில்லை. சைட் டிஷ் இல்லாமயே சாப்பிடறதுக்கு சூப்பரா இருக்கும். இதுல வேக வச்ச சாதத்தை சேர்த்துட்டு சாதம் வேக வைக்கும் போது உப்பு சேர்த்துதான் வேக வச்சிருக்கேன். நீங்க சாதம் வேக வைக்கும் போது உப்பு சேர்க்கலைன்னா இப்ப சேர்க்கும் போது கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கங்க. சிம்லயே வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. இப்ப எல்லாம் நல்லா ஒன்னா மிக்ஸ் ஆகி சாதமுமே சூடாயிருச்சு. இந்த ஸ்டேஜ்ல பொடியா கட் பண்ண கொத்தமல்லி இலைகள், நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சூப்பரான டேஸ்ட்ல ஈஸியா பண்ணக்கூடிய உருளைக்கிழங்கு சாதம் ரெடி ஆயிடுச்சு. சுவையான உருளைக்கிழங்கு சாதமும் அதுக்கு சைட் டிஷ்ஷா காலிஃபிளவர் ஃப்ரையும் ரெடி ஆயிருச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸை சொல்லுங்க. தேங்க்யூ.